ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். திருப்பாடல் 98:1. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்று தாய் திரு அவையானது திரு அவையின் தூண்களாம் புனித பேதுரு, புனித பவுல் பேராலயங்களின் நேர்ந்தளிப்பை நினைவு கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாடுகிறது. அவர்களது வழித்தோன்றலாகிய நாம் நமது உள்ளம் என்னும் ஆலயத்தை நினைவு கூர்ந்து மகிழ்வோம். ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தும் இறைவனை வரவேற்போம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-10 முடிய உள்ள இறைவார்த்தைகளை சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். இதில் நாம் காண்பது சக்கேயுவின் விடாமுயற்சி, மனமாற்றம், யதார்த்தம், இயேசுவை காண வேண்டும் என்ற ஆர்வம், இன்னும் பல நற்பண்புகள். குறிப்பாக அவர் இயேசுவை காண ஓடி சென்று காட்டத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். தன் சமூக நிலை பற்றியோ அல்லது குள்ளமான தான் மரத்தில் ஏறினால் பிறர் என்ன நினைப்பார்கள் என்றோ கவலைப்படாமல் இயேசுவை காண்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்ததை அது சுட்டி காட்டுகிறது. இயேசு சக்கேயை பார்த்து பெயர் சொல்லி அழைத்தார். சக்கேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். இது இயேசு சக்கேயின் முயற்சியை ஏற்றுக்கொண்டதை நாம் உணரலாம். சுற்றி இருந்த கூட்டம் பலவாறு பேசினாலும் இயேசு பொருட்படுத்தாமல் சக்கேயு வீட்டிற்கு செல்கிறார். அவர் உடன் இருக்கிறார். சக்கேயு தனது மனமாற்றத்தின் அடையாளமாக தனது சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பதாகவும், யாரையாவது ஏமாற்றியிருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று மகிழ்ச்சியின் உச்சத்திலிருந்து வாக்கு கொடுக்கிறார். காரணம், அவர் ஆண்டவரை கண்டார், மனமாறினார், தன்னுடையதெல்லாம் பிறருடன் பகிர்ந்து கொண்டார், தன் பாவங்களுக்கு பரிகாரம் தேடிக்கொண்டார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொலைந்து போனதை தேடி வந்தவர், பாவிகளை மீட்க வந்தவர். சக்கேயுவின் வாக்குகள், மனமாற்றம் இயேசுவை மகிழ வைத்தது. உடனே அவர் இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று கூறினார். இயேசு மனிதனின் வெளித்தோற்றத்தையோ சமூக அங்கீகாரத்தையோ பார்க்காமல் அவர்களின் இதயத்தை பார்க்கிறார். அவர்களின் இதயத்தின் ஏக்கங்களை மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். வாழ்வை புதுமையாக்குகிறார். புது வாழ்வு கொடுக்கிறார். நமது வாழ்வும் வளம் பெற வரம் வேண்டுவோம். இன்றைய புனிதர்கள் புனித பவுல், புனித பேதுரு மனமாற்றம் திரு அவையின் தூண்களாக மாறினார்கள். சக்கேயின் மனமாற்றம் இல்லத்தில் தூய்மையும், மனதில் தூய்மையும், வாழ்வில் நம்பிக்கையும், விடாமுயற்சியும் கொடுக்கிறது. இன்று நமது வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய தேடல் எதில் நிலையாயிருக்கிறது? விடாமுயற்சியோடு இயேசுவை தேடுகிறோமா? வாழ்வில் வரும் சோதனைகள், துன்பங்கள், சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தில் சீரழியும் நமது உள்ளம் என்னும் மனமாற்றம் பெற முயற்சி செய்கிறோமா? நாம் கேட்பதற்கு மேலாகவே நமக்கு ஆசிரை வழங்கும் இயேசுவை உற்று நோக்குவோம். நமது உள்ளம் என்னும் ஆலயம் புத்துயிர் பெற ஜெபிப்போம். ஜெபம். அன்பு தந்தை இறைவா, எங்களை கண்மணியாய் வழிநடத்துவதற்கு நன்றி கூறுகிறோம். தொடரும் நாட்களில் எங்கள் உள்ளம் என்னும் ஆலயத்தில் உம்மை கண்டுகொள்ளவும், எந்த ஒரு செயலையும் விடாமுயற்சியோடு செயல்பட அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.